வாரும் பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களை கிருபையாய் கொடுத்த அந்த மனமகிழ்ச்சியின் நாளுக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையில் உள்ள ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படியாய் கர்த்தாவே உம்முடைய பாதப்படியிலே நாங்கள் அமர்ந்திருக்கின்றோம். அப்பா, அடியேனை மறைத்து ஆவியானவர்தாமே இடைபட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அன்று சீசர்களை அனுப்புகின்ற பொழுது பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்கள் மூலமாய் பேசுவார் என்று சொல்லி அனுப்பின தேவன் தாமே இப்பொழுதும் அடியேனை மறைத்து ஆவியானவரே உம்முடைய வார்த்தை வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தீர்க்கதரிசியின் வாயிலே உம்முடைய வார்த்தையை வைத்த கர்த்தர், அடியனுடைய வாயிலே உம்முடைய வார்த்தையை வைக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் அதை கேட்க கர்த்தாவே நீர் இப்பொழுது எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோப்பா. உம்முடைய வசனமே சத்தியம் சுவாமி. ஆமீன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தேவ சமூகத்திலே வந்து அமர்ந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த மனமகிழ்ச்சியான ஓய்வு நாள் பிரசன்ன திருநாளுக்கு பின்வரும் முதலாம் ஞாயிறு. இதற்காக நம்முடைய திருச்சபை கொடுத்திருக்கின்ற மைய பொருள் இயேசுவின் திருமுழுக்கு அடையாளத்தையும் அருள் பணியையும் உறுதி செய்தல். இயேசுவின் திருமுழுக்கு அடையாளத்தையும் அருள் பணியையும் உறுதி செய்தல் என்று சொல்லி தியானிக்க நம்மை அழைத்திருக்கின்றார்கள். இந்த நாளிலே அதற்காக கொடுக்கப்பட்ட வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்டோம். அன்புக்குரியவர்களே, சற்று நேர தியானத்திற்காக நாம் வாசித்த அந்த நற்செய்தி பகுதியை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 11 முதல் 17 வசனங்களை நாம் சற்று நேர தியானத்துக்காக நாம் எடுத்து வைத்துக்கொள்ள ஆயத்தப்படுவோம். திருமறையில் திருமுழுக்கு பற்றியதான புரிந்து கொள்ளுதல் இஸ்ரவேல் மக்களின் வரலாற்றில் தொன்று தொற்றே செயல்பட்டு வந்ததை அறிய முடியும். உதாரணமாக, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதின 1ஆம் அதிகாரம் 1ஆம் நிருபம் 10ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது. அதை மேற்கோள் காட்டி காண்பிக்கின்றார். எப்படி எனில், எல்லோரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் ஜலத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். ஞானஸ்தானம் என்பது கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள உடன்படிக்கையை உருவாக்கிறதாய் இருக்கின்றது. திருமுழுக்கின் மூலமாய் நாம் திருச்சபையோடு கூட அல்ல, ஆண்டவரோடு கூட நாம் உடன்படிக்கை பண்ணுகின்றோம். நாம் அநேக வாக்கு தத்தங்களை கொடுக்கின்றோம். பெற்றோராய், ஞான பெற்றோராய் திருமுழுக்கிலே நாம் கொடுக்கின்ற எல்லாவற்றையும் நாம் ஆராதிக்கின்ற கர்த்தர் உறுதிப்படுத்துகின்றவராய் இருக்கின்றார். உடன்படிக்கையை நாம் செய்கின்றவர்களாய் இருக்கின்றோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். என்னால் அங்கு பார்க்கின்ற பொழுது உடன்படிக்கையை உருவாக்கி நிலையை மேலும் பழைய ஏற்பாட்டில் ஞானஸ்தானமானது தண்ணீரை பயன்படுத்தி கொடுக்கப்பட்டதை அறிய முடிகிறது. இத்தகைய தொடர்ச்சியை தான் திருமுழுக்கு யோவான் ஸ்தானகரும் இங்கு மக்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பதை பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் வாசித்த இந்த பகுதியை பார்க்கின்ற போது இது 3 சமநோக்கு நற்செய்தி நூலிலும் வருகின்றதாக இருக்கின்றது. மத்தேயு 3:11 முதல் 17 வசனமும், மார்க்கு 1ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வசனமும், லூக்கா 3ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வசனங்களிலும் இதை நாம் பார்க்க முடியும். இச்சூழலில்தான் இயேசு கிறிஸ்துவும் திருமுழுக்கு பெரும்படியாய் அவர் வருகின்றார் என்று பார்க்கின்றோம். இயேசுவின் திருமுழுக்கு எத்தகைய தன்மையை வெளிப்படுத்தது என்பதை நாம் இந்த நாளிலே அறிந்து கொள்வோம் என்று சொன்னால், நாம் கேட்டிருக்கிற சத்தியம் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே அது நம்மை இன்னும் ஆவிக்குரிய பிள்ளைகளாய் வழிநடத்த செல்ல இருக்கின்றது. இதை 2 தலைப்புகளிலே தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வார். ஒன்று, மனம் திரும்புதலுக்கு அடையாளம். மனம் திரும்புதலுக்கான அடையாளம் திருமுழுக்கு.
இரண்டாவது நீதியை நிறைவேற்றுவதற்கான அருள் பணி, நீதியை நிறைவேற்றுவதற்கான அருள் பணி திருமுழுக்கு. அன்புக்குரியவர்களே, ஒன்று மனம் திரும்புதலுக்கான அடையாளம். நாம் வாசித்த அந்த 11 முதல் 14 வசனங்களை பார்ப்போம் என்று சொன்னால் 11ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது. என்ன சொல்றது? மனம் திரும்புதலுக்கென்று. திருமுழுக்கு எதற்கு? மனம் திரும்புதலுக்கென்று. நல்லா அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதோ வந்தோம் போனா இல்லை, ஏதோ பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே நான் ஞானஸ்தானம் பெற்று விட்டேன், நான் திருச்சபையின் அங்கமாக இருக்கிறேன் என்பதல்ல. நாம் பெறுகின்றோம் என்று சொன்னால் மனம் திரும்புதலுக்கென்று. அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும். நான் ஜனத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கின்றேன். யோவான் சொல்லுகின்றார், எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார், அவருடைய பாதரட்சையை சுமக்கிறதற்கு நான் பாத்திரவான் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். அன்புக்குரிய திருச்சபை மக்களே, இங்கு பார்க்கின்ற பொழுது யோவான் ஸ்நானகன் தன்னை எவ்வளவு தாழ்த்த முடியுமோ அவ்வளவாக தாழ்த்துகிறார் என்று பார்க்கின்றோம். அதற்கு காரணம் என்ன? அதற்கு காரணம் என்ன? இயேசு வருவதை கண்ட மாத்திரத்திலே யோவானுக்குள்ளாக ஒரு பயம். என்னால் இவர் தேவனுடைய குமாரன் ஆச்சே, இவர் நம்மிடத்திலே வருகிறார் என்று சொல்லி அங்கு பார்க்கின்றதை பார்க்கின்றோம். அங்கு பார்க்கின்ற பொழுது 13ஆம் வசனத்தில், அப்பொழுது யோவான் ஸ்நானகன் ஞானஸ்தானம் பெறுவதற்காக இயேசு கலிலேயா விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். வந்ததை பார்த்த மாத்திரத்திலே அவனுக்குள்ளாக என்ன இருது? அவருடைய பாதரட்சியை சுமப்பதற்கு கூட நான் பாத்திரவன் அல்ல. அன்புக்குரிய திருச்சபை மக்களே, எவ்வளவு தாழ்த்த முடியுமோ நீங்களும் நானும் யோவான் ஸ்நானகன் என்று சொல்லுகின்றோமே, அவர் எவ்வளவாய் தாழ்த்தினார். அந்த தாழ்மை தான் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவையாயிருக்கின்றது. இதனால் தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கின்றார். கிருபையின் மேல் கிருபை பெறும்படியாகத்தான் அவருடைய பிள்ளைகளாக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றோம், நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். என்னால் கிருபை என்பது ஆண்டவரிடத்தில் நாம் பெற்றுக்கொள்ள அழைக்கப்பட்ட மக்களாக இருக்கின்றோம். அங்கு பார்க்கின்ற பொழுது இயேசு அக்கினியினால் பாவங்களை சுத்திகரித்து பரிசுத்த ஆவியினால் உள்ளத்திலே வந்து புதிய வாழ்வை அளிப்பார். அப்படினால் ஒரு சுத்திகரிப்பு நடைபெறுகின்றது. என்றைக்கு அங்கு பார்க்கின்ற பொழுது அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களை ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று சொன்னால், அக்கினியை நாம் அறிந்திருக்கின்றோம். அக்கினி பற்றி விட்டது என்று சொன்னால், அது காட்டு தீய பார்த்துருக்கீங்களா? அடிக்கடி பார்க்குறோமே. பிடிச்சிச்சுனாக்கா அணைக்கவே முடியாது. அந்த ஃபாரஸ்ட் எல்லாம் முடிஞ்சிடும். பச்சை பசேர் என்று இருக்கிற மரமெல்லாம் பட்ட மரமாய் ஆகிவிடும், எரிந்து சாம்பலாகிவிடும். நான் பசுமையாயிருக்கின்றேன், நான் ஆண்டவருக்காக இருக்கின்றேன் என்று சொல்லி நாம் வெளிப்புறத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால், அக்கினி எப்படி அன்றைக்கு அங்கு பார்க்கின்ற பொழுது ஃபாரஸ்டில் இருக்கின்ற மரங்கள் எல்லாம் சுத்திகரிக்கப்படுகின்றதோ அப்படியாக சுத்திகரிக்கப்படுவோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அதான் ஆண்டவருடைய ஞானஸ்தானம், அதான் ஆண்டவருடைய திருமுழுக்கு. ஏதோ நான் அல்ல என்று பார்க்கின்றோம். எனவே நீங்கள் நானும் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார் என்று சொன்னால், ஆண்டவருடைய சித்தத்தை நீங்கள் நானும் நிறைவேற்றுகின்றவராய் இந்த உலகத்திலே வாழ்வோம் என்று சொன்னால், ஆண்டவரிடத்திலே நாம் ஞானஸ்தானம் பெற்றிருக்கின்றவர்களாய் இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். யோவான் 16ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்ற பொழுது 7 முதல் 14 வசனங்களை பார்ப்போம் என்று சொன்னால், அங்கு பார்க்கின்றோம் என்ன சொல்கின்றார் ஆண்டவராய் இயேசு? நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், பொய்யே அல்ல. நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். என்றால் நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் உங்களிடத்தில் வரான், நான் போவேனாயில் அவரை உங்களிடத்தில் அனுப்பி. ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்வதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். வந்தது மட்டுமல்ல, தன்னை சிலுவை மரம் வந்து ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்தது மட்டுமல்ல, மீண்டுமாக சென்றது எதற்கு? போய் உங்களுக்காக ஒரு தேற்றவாளனை அனுப்புவேன். ஆவியானவர் இன்றைக்கு அசைவாடி கொண்டிருக்கின்றார் சபைகளிலே. யாரெல்லாம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால் திருமுழுக்கு பெற்ற உடலாய் இருக்கும் என்று சொன்னால், நமக்குள்ளாக ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கின்றார். ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்களாய் இருக்கின்றோம். அது மட்டுமல்ல, 8ஆம் வசனம் சொல்கிறது, அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை கொடுத்தும் சமாதானமாக சொல்லுவார். பாவம் செய்யாதீங்க, அநியாயம் செய்யாதீங்க, அக்கிரமம் செய்யாதீங்க, கண்டித்து உணர்த்துவார். கண்டித்து உணர்த்துவார்.
ஆவியானவர் வருவார் என்று சொன்னால் அவர் கண்டித்து உணர்த்துகின்றவராக இருக்கின்றார் என்றால் அவர் எல்லாவற்றையும் அறிந்த கர்த்தர் தான் வருகின்றார் என்றால் அவர் என்ன ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் என்னெல்லாம் போதித்தாரோ, அவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் நானும் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் வாழ்ந்தாரோ எல்லாவற்றையும் நாம் அவருடைய அடிச்சுவடை நாம் பின்பற்றும்படியாய்த்தான் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவர் விட்டு சென்ற அந்த அடிச்சுவடை நீங்கள் நானும் பின்பற்றி நடப்போம் என்று சொன்னால் நாம் நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு சொன்ன ஒவ்வொரு வார்த்தையிலும் படி நாம் கீழ்ப்படுகிறவராய் இருக்கின்றோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அது மட்டுமல்ல, அங்கே சொல்கின்ற பொழுது 12 அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது, அவைகள் நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். நிறைய சொல்லணும், நான் சொன்னால் தாங்க மாட்டீர்கள். ஆவியானவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் அறிந்திருக்கின்றார். 13ஆம் வசனம் வாசிக்கலாமே. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்கும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வரப்போற காரியத்தை உங்களுக்கு அறிவிக்கின்றவர்தான் ஆவியானவர். இன்றைக்கு நானும் நீங்களும் நடக்கின்ற வழியை அறிந்திருக்கின்ற கர்த்தர் தான். தம்பி, தங்கச்சி, அக்கா, அண்ணன், மகளே, மகனே, நீ இந்த பாதையில போகாத சொல்றாரு. எல்லாவற்றையும் அறிந்த கர்த்தர் தான் சொல்லுகின்றார். ஆனால் நாம் போற போக்கிலே போய்கொண்டிருப்போம் சொன்னால் அங்கு வரப்போகிற காரியங்களுக்கு உங்களை அறிவிப்பார். அது மட்டுமல்ல, 14ஆம் வசனம் சொல்றது, அவர் என்னுடைய எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார். ஆவியானவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகின்றார். ஆவியானவருடைய சத்தத்தை கேட்கின்ற பிள்ளைகளாய் நீங்கள் நானும் இருக்கின்றோமா? ஆவியானவர் கொடுத்து கொண்டே இருக்கிறாரே, நாம் சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருக்கின்றோமே. எங்கே நம்முடைய வாழ்க்கை? நாம் எப்படியாக இருக்கின்றோம்? மனம் திரும்புவதற்கு ஏற்ற அடையாளங்களாக இருக்கின்றோமா? என்னுடைய வாழ்க்கையிலே 2025 இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன். ஆனால் 26 என்னுடைய வாழ்க்கை ஒரு அடையாளமாக இருக்க வேண்டும், ஆண்டவரை வெளிப்படுத்துகின்றதா இருக்க வேண்டும். அங்கு பார்க்கின்ற பொழுது 12ஆம் வசனம் சொல்லுகின்றது, வாசிக்கலாமே. மத்தேயு 4:3-12. மனம் திரும்ப சொல்லி அடையாளமாக இருக்க சொல்லியாச்சு. என்னது? தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விலக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். பதரையோ அவியாத அக்கினியில் சுட்டிகரிப்பார். இவ்வளவு எச்சரிப்பான செய்தி, இவ்வளவு எச்சரிப்பான செய்தி இன்றைக்கு திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கின்றது. இதான் பார்க்கின்ற பொழுது மல்கியாவிலே பார்ப்போம். மல்கியா 3:3 அவர் பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். மல்கியா தீர்க்கதரிசி சொல்கிறார், பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். அழகாக போட்டு உட்காந்துருக்கீங்க, நகை அப்படியே மின்னுது பாருங்க. அதை செய்கிறதுக்கு எவ்வளோ பாடு. அதை அடிக்கிறத பார்த்துருக்கீங்களா? அது உருக்கிறத பார்த்துருக்கீங்களா? உருக்கி அந்த பொருளை உண்டு பண்ண வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் அவருடைய சாயலாக அதே போன்றுதான் உருவாக்கி இருக்கின்றார். நீங்கள் நானும் ஜொலிக்க வேண்டும், நீங்கள் நானும் மற்றவர்களுக்கு பிரகாசிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு உங்களுக்கும் எனக்கும் என்ன தேவை? மனம் திரும்புதல். மனம் திரும்பாத ஒரு வாழ்க்கை ஆண்டவர் விரும்பாத ஒரு வாழ்க்கை. மல்கியா 4:1 பார்க்கின்ற பொழுது அதே தீர்க்கன் சொல்கிறார், இதோ சூளைகளை போல எரிகிற நாள் வரும். வாசிக்கலாமே. இதோ சூளையை போல எரிகிற நாள் வரும், அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் துரும்பாயிருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமல் போகும் என்று சேனைகளுடைய கர்த்தர் சொல்லுகின்றார். எவ்வளவு பெரிய ஒரு எச்சரிப்பு! ஒரு கிளையும் இருக்காது, ஒரு வேரும் இருக்காது. அப்படினால் நீங்கள் நானும் ஆண்டவருக்கு விரோதமாக இருப்போம் சொன்னால் நம்முடைய குடும்பம் இருக்காது, தலைமுறை இருக்காது, வேரும் துளிரும் இருக்காது. மல்கியா தீர்க்கதரிசி இந்த நாளில் கொடுக்கின்ற மனம் திரும்புதல் இல்லை என்று சொன்னால், ஏனால் நான் போற போக்குதான் போக்கு.
அல்ல, மிக அவர்களுக்கு வேறையும் கோப்பையும் வைக்காமற் போகும் என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகின்றார். இன்றைக்கு மனம் திரும்புதல், ஏதோ நம்ம சொல்கிறோம், அவங்களாம் ஆண்டவரை அறியாதவங்க எப்படி வந்து பண்ணோம். ஆண்டவருக்குள்ளாக இருக்கின்ற நானும் நீங்களும் மனம் திரும்பி இருக்கின்றோமா? மனம் திரும்புதல் என்பது நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். மற்றவர்கள் அல்ல, என்னை குறித்து மற்றவர்கள் சொல்வதை நான் எதையும் அல்ல, என்னை குறித்து ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கின்றார். அதற்கேற்ற ஒரு மனம் திரும்புதல், ஆண்டவர் என்னை அழைத்திருக்கின்றாரே அதற்கேற்ற ஒரு மனம் திரும்பலை கர்த்தர் எதிர்பார்க்கின்றவராக இருக்கின்றார். மத்தேயு 13:30 பார்க்கின்ற போது அங்கு சொல்லப்படுகின்றது என்ன? அங்கு பார்க்கின்றோம், அறுப்பு காலத்தில் ஆண்டவராக சொல்கிறார், அறுப்பு காலத்தில் நான் அறுத்தவைகளை அறுக்கிறவர்களை நோக்கி சொல்லுங்க, முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுத்திகரிப்பதற்கு கட்டுகளாய் கட்டுங்கள், கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வைங்கள் என்பேன். மனம் திரும்புதலைனா, மனம் திரும்பலைனா, ஒருவேளை நீங்கள் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். வயலில் இருக்க நெல்லை பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? எல்லாம் தண்ணி எல்லாம் அந்த வயலுக்கு தான். ஆனால் நெற்கதிரோட அந்த களை மிக அழகாக வளரும், நல்லா உயரமாக இருக்கும், பச்சை பசேர்ன்னு இருக்கும். ஆனால் அதை உடனே இது கிளம்ப எடுக்க மாட்டாங்க. ஏன்னா இது ஒருவேளை நெற் நாற்றாக இருந்தால் என்னாகும்? அதனால் வளர விட்டுட்டு கடைசியான சொல்கிறாங்க, அறுப்பு காலத்துக்கு முன்பாக அறுப்புக்காரனை நோக்கி முதலாவது களையை பிடுங்கி அவைகளை சுத்திகரிப்பதற்கு என்ன பண்ண, கட்டுகளாய் கட்டுங்கள், கட்டுகளாய் கட்டுங்கள். ஒன்றுனா கட்ட வேண்டியதில்லை. ஒரு கூட்டம் இன்றைக்கு ஆண்டவர் எச்சரிக்கிற செய்தி. நம்முடைய வாழ்க்கையை ஒரு விஷயம் ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரே, இன்னுடைய காரியம், ஒரு இந்த கலையை கட்டுகின்ற கட்டோடு என்னுடைய வாழ்க்கை இருக்குமா? அல்லது கோதுமையை ஏற்று அந்த களஞ்சியமாய் சேர்த்து வைக்கின்ற அந்த கூட்டத்திலே நான் இருக்கின்றேனா? என்னுடைய வாழ்க்கையை ஒரு விஷயம் ஆராய்ந்து பார்க்க ஆவியானவரே நீர் தாரும் ஆண்டவரே. இதுதான் நம்முடைய இலக்கு. நம்முடைய இலக்கை அடையும் ஆண்டிலே முதல் செய்தியாக கொடுக்கின்ற கத்து ஆண்டவர் எதிர்பார்க்கின்றது. நம்முடைய இலக்கு என்ன? நாம் கோதுமையாக களஞ்சியத்திலே சேர்த்து வைக்கும்படியாய் ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைக்க வேண்டும். ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ளே வாருங்கள், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ளே வாருங்கள். உங்களுக்காக ஆயத்தம் பண்ண ஸ்தலத்திலே நீங்கள் நாம் எந்த ஸ்தலத்தை நாம் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கின்றோம்? நாம் கட்டுகளை அங்கே பார்க்கின்ற பொழுது பிடுங்குவது மட்டுமல்ல, பிடுங்கி தூக்கி போடுறது மட்டுமல்ல, அடுத்த வார்த்தை சொல்கிறாரு, சுத்திகரிப்பதற்காக கட்டுகளை கட்டுங்கள். எரிப்பதற்காக மனம் திரும்புதலை என்று சொன்னால், ஒருவேளை நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையை மற்றவர்கள் புகழ்ந்து கொண்டிருக்கலாம். என்னை குறித்து யார் என்ன பேசினாலும் ஆண்டவர் அறிவார். இதுதான் நம்முடைய ஒவ்வொருடைய சிந்தனையாக இருக்க வேண்டும். நமக்கு விரோதமாக எந்த காரியம் வந்தாலும் ஆண்டவர் அறிவார். எவ்வளவு நம்மை தாழ்த்தினாலும் ஆண்டவர் நம்மை உயர்த்த வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா. யார் நம்மை தாழ்த்தினாலும் நம்மை மரியாதை என்று சொல்லுவோமே, என்ன சொல்லுவான்? மரியாதை. ஒரு மரியாதை கொடுக்க மாட்டானே, கொடுக்கலைன்னா பரவாயில்ல, மனுஷனுடைய மரியாதை நமக்கு தேவையில்லை. ஆண்டவர் நம் மீது வைத்திருக்கிற அன்புதான் மிகப்பெரியது. நாம் மனம் திரும்புகின்ற ஒரு வாழ்க்கை வாழ்கின்ற பொழுது நிச்சயமாக நாம் அடையாளங்களாக இருக்கின்றோம். அதானே நாம் அடையாளங்களாயும் அற்புதங்களாயும் இருக்கும்படிதான் நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நாம் இருக்கின்ற இடங்களிலே, நாம் இருக்கின்ற திருச்சபையிலே, நாம் இருக்கின்ற குடும்பங்களிலே, நாம் வேலை செய்கின்ற இடத்திலே, நாம் இருக்கின்ற சமுதாயத்திலே நீங்கள் நானும் அடையாளங்களாய் அற்புதங்களாய் இருக்கத்தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் இத்தனை கோடி மக்கள் மத்தியிலே நம்ம 2.5% மக்கள் இந்திய தேசத்தில் சிந்தித்து பார்ப்போம், செயல்படுவோம். இரண்டாவதாக நீதியை நிறைவேற்றுவதற்கான அருள் பணி. வசனம் 15 வாசிக்கலாமே. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். அன்புக்குரியவர்களே, நீதியை நிறைவேற்ற முடியதான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கின்றார். நீங்கள் நானும் நீதியும் வாழும்படியதான் ஆண்டவர் அழைத்திருக்கின்றார்.
நீதி செய்யத்தான், அநீதி செய்ய அல்ல. நீதி செய்கின்ற நீதிபரர் தான் வர இருக்கின்றார். அவர் வருகின்ற பொழுது நீதிபரராய் வர இருக்கின்றார். அவர் வருகின்ற பொழுது நாம் வாசித்தோமே, சங்கீதத்தில் சொல்லப்படுகின்ற சங்கீதம் 98 9ஆம் வசனம், அவர் பூமியை நியாயத்திற்கு வருகிறார், பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும் நியாயம் தீர்ப்பார். நிதானத்தோடும், ஏதோ எடுத்தேன் கவுத்தேன் அல்ல, நிதானத்தோடு. அப்படின்றால் நம்முடைய நீதி எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை ஆண்டவர் அறிந்து நிதானமாய் செயல்படுவார். நாம் எதை செய்தாலும் நிதானத்தோடு கூட செய்வது நல்லதா கெட்டதா, நாம் செய்கின்ற செயல் மூலமாய் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுகின்றதா, நம்மை சுற்றி இருக்கின்ற மக்கள் நாம் செய்கின்ற காரியத்தின் மூலமாய் ஆண்டவருக்கு மகிமை சேர்க்கின்றார்களா, அல்லது நாம் மனிதர்களை மகிமைப்படுத்தி கொண்டு மனிதனுடைய ஆலோசனைக்கு நம்மை இடம் கொடுத்து கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். 16ஆம் வசனம் சொல்கிறது, இயேசு ஞானஸ்நானம் பெற்ற ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவை போல் இறங்கி வருவதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. சத்தம். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கின்றோம். அந்த சத்தத்துக்கு நீங்கள் நானும் கீழ்ப்படுகின்றோமா? கீழ்ப்படிதல் இல்லாத ஒரு வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போயிருக்கின்றோம். எல்லாரையும் மனம் திரும்புவதற்கு ஏற்ற கடியை கொடுக்க முடியாதான ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்தார். அவர் போதனை எல்லாம் பாருங்க, மனம் திரும்புங்கள். யோவான் ஸ்நானனுடைய போதனைங்க, விரியம் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள், மனம் திரும்புங்கள். இதுதான் இன்றைக்கு அறைகூவலாக இருக்க வேண்டும். இன்றைக்கு தென்னிந்திய திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் மனம் திரும்பும் போது அந்த திருச்சபை மகிமையான திருச்சபையாக இருக்கும். ஆண்டவருடைய அருள்பணி ஒவ்வொருவர் மேலும் விழுந்த கடமை. அருள்பணி என்ன? அருள்பணி சின்னத்தம்பி பார்த்துக்குவாரு அல்ல, அல்ல. பணி என்பது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அருள்பணி என்பது ஒவ்வொரு கிறிஸ்துவ விசுவாசிகள் மேல் விழுந்த கடமை. நாம் எங்கே வேலை பார்க்கின்றோம் அல்ல, எங்கே வேலை பார்த்தாலும் நாம் ஆண்டவரை குறித்து மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும், மற்றவர்களுக்கு ஆண்டவரை காண்பிக்க வேண்டும். இந்த நாட்களில் நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய நடக்கைகள் அவர்கள் ஆண்டவரை அறிந்து கொள்வதாக இருக்கின்ற ஒரு அருள்பணியாக இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, என்னால் பாவமற்ற இயேசு நம்மை போல யோவான் ஸ்நானத்திலே வந்து திருமுழுக்குப்படுகின்றார். மற்றவர்களை தங்கள் பாவங்களை பெற்ற பின்புதான் திருமுழுக்கு பெறுவார்கள். ஆனால் இயேசுவோ பாவம் செய்யாதவர். ஆனாலும் கூட அவர் என்ன சொல்கிறார்? எல்லாவற்றையும் நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாயிருக்கிறது. ஆனால் நீதியை நிறைவேற்றுவது ஒவ்வொரு திருச்சபையின் அங்கமாக இருக்கிற ஒவ்வொரு மேல் விழுந்த கடமையாக இருக்கின்றது. நீதியை நிறைவேற்றுவதற்காகத்தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் பிள்ளையாக அழைத்திருக்கின்றார். அப்படினால் நீங்கள் நானும் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? அது மட்டுமல்ல, நாம் எப்படி ஆயிருந்தாலும் ஆயினும் தேவ திட்டம் என்பது நிறைவேற வேண்டும். இயேசுவே அதுக்கு தானே பிதாவுடைய திட்டத்தை நிறைவேற்றும்படி தானே இந்த உலகத்திலே வந்தார். அவரே அழைத்த உங்களுக்கும் எனக்கும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கின்றாரே. நீங்கள் நானும் இந்த நாளிலே தூய இம்மானுவேல் ஆலயத்திலே இணைந்து கர்த்தரை ஆராதிக்கின்றமே, இது தேவ திட்டம் இல்லையா? நான் தூய இம்மானுவேல் ஆலயத்துக்கு நான் உறுப்பினர் அல்ல. ஆனால் தேவனுடைய திட்டம் என்ன? உங்களோடு கூட இணைந்து ஆண்டவரை ஆராதிக்கவும் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்கவும் கணம் பேராயர் மூலமாய் அனுப்பப்பட்டிருக்கின்றார். இது தேவனுடைய திட்டம், இது மனிதனுடைய திட்டம் அல்ல. இதற்காக மனிதனிடத்திலே எங்கும் போகவில்லை, ஆண்டவர் அனுப்பினார். அதே போலதான் இன்றைக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரும் எங்கே அவர்களை அனுப்புகின்றார்களோ அங்கு ஊழியம் செய்கின்றார்கள். அது தேவ திட்டத்தை நிறைவேற்றுகின்றதா இருக்கின்றது. நீங்கள் இந்த திருச்சபையின் அங்கமாக இருக்கின்றனால் அது தேவனுடைய திட்டம். தூய இம்மானுவேல் ஆலயம் என்பது 153 ஆண்டு காலம். எத்தனை கிராமங்களை நாம் சேர்த்திருக்கோம்? கணக்கு கொடுத்தே ஆக வேண்டும்.
அருள்பணி என்பது நாம் ஏதோ வந்தல்ல, ஆண்டவருடைய நாள், கர்த்தருடைய நாள், ஆண்டவருடைய நாள் அப்படின்னா அன்றைக்கு நீங்கள் நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? ஆலயத்துக்கு வருகின்றோம், ஆராதிக்கின்றோம், சென்று விடுகின்றோம். எத்தனை இடத்திலே நற்செய்தி அறிவிக்கின்றவர்களாய் நாம் கடந்து சென்றிருக்கின்றோம். அருள்பணி என்பது நம் மேல் விழுந்த கடமை, விழுந்த கடமை. நீங்கள் போய் சகல சாதிக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் எல்லாருக்கும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்கள் ஞானஸ்தானம் கொடுங்கள். எத்தனை ஆத்மா, புது ஆத்மா இந்த 2025 வந்திருக்கின்றது அல்லது 26 நாம் எத்தனை ஆத்மாக்களை கொண்டு வர நாம் திட்டம் போட்டிருக்கின்றோம். பட்ஜெட், வரவு செலவு பட்ஜெட். ஆத்மா, எத்தனை ஆத்மாவை நாம் ஆதாயப்படுத்தியிருக்கின்றோம், எத்தனை ஆத்மாவை இழந்திருக்கின்றோம். ஆத்மா வந்து ஆண்டவரை ஆதரிக்க முடியாதபடி எத்தனை ஆத்மாக்களை நாம் கலங்கடித்துக் கொண்டிருக்கின்றோம். ஏண்டா போறோம் கோயிலுக்கு? சிந்தித்து பார்த்து செயல்பட அழைக்கப்படுகின்றோம். ஏதோ வந்த ஆண்டு வந்தாச்சு, 26 ஆண்டு. நான் அடிக்கடி சொல்றதான், இன்றைக்கு ஜீவன் இருக்கிறது, நாளைக்கு ஜீவன் இருக்குமா? இல்லை. இதான் என்னுடைய நிலைமை, இதான் ஒவ்வொருடைய நிலைமையும். அப்படின்னா நாம் ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே ஏன் போராட்டம், ஏன் வைராக்கியம், ஏன் நீங்கள் நானும் அருள்பணி செய்யும்படியாகத்தான் அழைக்கப்பட்டிருக்கின்றமே. அருள்பணி எப்படிப்பட்ட அருள்பணியாக இருக்க வேண்டுமாம்? நீதியை நிறைவேற்றுவதற்கான அருள்பணி, அநீதியை நிறைவேற்றுவதற்கான அருள்பணி அல்ல. அது அருள்பணி அல்ல. நீதியை செய்கின்ற போதுதான் அது அருள்பணியாகின்றது. அநீதியை செய்வோம் என்றால் அது பணி. நாம் ஏதோ கடமையை செய்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நீங்கள் நானும் தேவ திட்டத்திற்கு கீழ்ப்படிவதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். பிலிப்பியரிலே அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு சொல்கின்ற போது 2ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வசனங்களே வாசிக்கலாமே. பிலிப்பியர் 2, 6 முதல் 8. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டும் மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆண்டவருடைய அடிச்சுவடு என்பது, ஆண்டவர் தேவனோடு கூட இருந்தவர், ஆனாலும் கூட அவர் நமக்காக இந்த உலகத்திலே வந்து தன்னை சிலுவை மரண பரியந்தம் ஒப்பு கொடுத்தார் என்று சொன்னால் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றிருக்கின்ற அதான் அருள்பணி, அதான் அருள்பணி. எனவே நீங்கள் நானும் சிந்தித்து பார்த்து அங்கே பாருங்க, அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அடிமை தன்னால் ஒன்றும் இல்லை, பிதா என்ன சொன்னாரோ அதான் சொன்னார். இன்னைக்கு ஆவியானவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் தேவ மனிதர்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இது மனிதருடைய வார்த்தை அல்ல, இன்னைக்கு கொடுக்கப்படுகின்ற வார்த்தை உங்களுக்கல்ல எனக்கும் சேர்த்துதான் ஆவியானவர் கொடுத்து கொண்டிருக்கின்றார். இந்த பலிபீடத்திலிருந்து பழி செலுத்திக் கொண்டிருக்கின்றோம். இது பழி, ஒவ்வொரு வார்த்தையும் பழி செலுத்தத்திற்கு இருக்கு. அப்படின்னா நம்மை சுற்றி எரிக்காதபடி நாம் வாழ்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக நீதியை நிறைவேற்றுகின்றவர்களாய் இருக்க மாட்டோம் என்பதை நாம் சந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். அவ்வாறே நாமும் தேவ சித்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டியவர்களாய் உள்ளோம். திருமுழுக்கு பெற்றவுடன் இயேசு தான் யார் என்பதை பரலோகத்திலிருந்து சாட்சி கிடைத்தது. யாரு? இவர் தேவனுடைய குமாரன், நேசகுமாரன். அன்புக்குரியவர்களே, அப்படின்னா இன்றைக்கி நம்மை குறித்து ஒருவேளை ஆண்டவருடைய வருகை இருக்கும் சொன்னால் ஆண்டவர் உங்களையும் என்னை குறித்து என்ன சாட்சி கொடுக்க இருக்கின்றார்? என்ன சாட்சி பெற இருக்கின்றோம்? மனிதனுடைய சாட்சி நிற்காது. நான் திருப்பி சொல்றது தான், யாரும் சாட்சி சொல்ல முடியாது. அவர் வருகின்ற பொழுது அவர் எல்லாவற்றையும் அறிந்த கர்த்தர் தான் வர இருக்கின்றார். என்ன சாட்சி கொடுக்க இருக்கின்றார்? என் மகளே, உனக்காக ஆயத்தம் பண்ண ஸ்தலத்திலே வா மகனே என்று கூப்பிட இருக்கின்றாரா? இல்லை நம்முடைய வாழ்க்கையை அறிந்த கர்த்தர் நமக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிற என்றென்றும் அழியாத அக்கினி கடல், அப்படிதானே? இன்னைக்கு அதுதான் நிறைய பேர் விரும்புகிறோம், நிறைய பேர் அதுதான் விரும்பிக்கிட்டு அலையிறோம். ஏன்னா ஒரு தேவ மனிதர் சொன்னார், ஒருத்தர் இறந்தாராம்.
போனோடனே பரலோகம் எப்படி இருக்குது, பூலோகம் இது நரகம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கணுன்னு சொன்னாராம். சரி போய் பார்த்துட்டு வந்தோன்னே போய் பார்க்க போயிருக்காரு. அங்கே போனோடனே நரகத்துக்கு போனோடனே நல்லா உபசரிப்பான். அவர் போனோடனே அவ்வளோ உபசரிக்கலாம். சரின்னு வந்துட்டாராம். திருப்பி பரலோகத்துக்கு போயிருக்காரு. அங்கே போனால் இன்னும் யாரும் இது பண்ணிக்கல, கண்டுக்கல. வந்துட்டாராம். வந்துட்டு திருப்பி இது பண்ணிவிட்டு வந்துட்டு நீ எங்கே போக விருப்பப்படுறேன்னு கேட்டோன்னே இங்கே போனேன், ஒன்றும் அங்கே ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. பரலோகத்தில் எனக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. போனேன், உள்ளெல்லாம் போய் பார்த்தேன், ஒருத்தர் யார் என்னையா கண்டுக்கலை. ஆனால் நரகத்துக்கு போனேன், எல்லோரும் என்னைய அவ்வளோ ஆசையாக கட்டி பிடிச்சி என்னை அப்படியே இது பண்ணாங்கன்னு சொன்னோன்னே, அப்படியா இப்போ நீ எங்கே போடணுன்னே அவர் நரகத்துக்கு போனாராம். அப்புறம் சரின்ட்டு உன் ஆசையை இன்றைக்கி அப்படி தான் இருக்கும், உன் ஆசையை நான் நிறைவேற்றேன்னு சொல்லி கடவுள் அனுப்பிச்சி வச்சாராம். அனுப்பிச்சி வச்சுனே போனால் அங்கே போய் உள்ளே நுழைஞ்சோன்னே அக்கினி கடல் இரும்பு இது போட்டேன். என்னையா போன தடவை போதுண்ணே, போன தடவை நீ விருந்தாளியாக வந்த, அதனால் கெஸ்ட்டை நம்ம அப்படி தான் நாங்கள் கௌரவப்படுத்துகிறோம். நீ விருந்தாளியாக வந்த, அதனால் விருந்தாளியாக நாங்கள் கவனிக்க வேண்டிய அவசியம். இப்போ நீ நிரந்தரமாக வந்திருக்க எங்கள் வீட்டுக்கு வந்தால் இதுதான் உனக்கு உள்ளது. அக்கினி கடலில் இரும்பு சங்கிலிகளால் கட்டப்பட்டு போடப்பட்டானாம். அன்புக்குரியவர்களே, நீங்கள் நானும் எதை தேர்ந்தெடுக்க இருக்கின்றோம்? நற்பணி செய்யும்படியாய் அருள்பணி செய்யும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நீதியை நிறைவேற்றுகின்ற மக்களாக இருக்கின்ற பொழுதுதான் நாம் செய்கின்ற காரியங்கள் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகின்றவராக இருக்கின்றார். அது மட்டுமல்ல, அங்கே பார்க்கின்ற போது மருவமலையில் நடந்த காட்சியை நம்ம தெரியும். அங்கே மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா 5ஆம் வசனம், இவர் என்னுடைய நேசகுமாரன் பிரியமாக இருக்கிறேன், இவருக்கு செவிகொடுங்கள் என்று மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. ஆண்டவர் எங்கெல்லாம் மேகத்திலிருந்து சத்தம் உண்டாயிடுச்சு. இன்றைக்கு நமக்கும் ஒரு மேகத்திலிருந்து ஒரு சத்தம் வர இருக்கின்றது. அதற்காகத்தான் இரண்டாம் வருகை என்று சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம். அந்த சத்தத்தை எப்படிப்பட்ட சத்தமாக இருக்க, என் மகளே என் மகனே என்று கூப்பிடு, என் நேசகுமாரனே நேசகுமார்த்தி என்று கூப்பிடக்கூடிய சத்தமாக இருக்கின்றதா? அல்லது நான் உங்களை அறியேனே, உங்களை மக்காரே என்னை விட்டு அகன்று போங்கன்னு சொல்ல போகிறாரா? நம்முடைய வாழ்க்கையை ஒரு விஷயம் ஆராய்ந்து பார்ப்போம். அது மட்டும் அதே தான் மார்க் 9:7 பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, 14ஆம் வசனத்தை சொல்கின்ற பொழுது அங்கே ஒரு பெரிய சத்தம் உண்டாயிற்று. அந்த சத்தம் எப்படிப்பட்ட சத்தமாக இருந்துச்சான்? வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேசகுமாரன் பிரியமாக இருக்கின்ற உரைத்தது. சொல்லலை, உரைத்தது. எல்லாரும் கேட்கும்படியாய் உரைக்கப்பட்டது. அதனால் ஆண்டவருடைய சத்தம் எப்படியாக இருக்கும் என்று சொன்னால் அது எல்லாரும் கேட்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் கேட்கின்றவர்கள் அன்றைக்கி வனாந்தரம். இது மாதிரி மைக் செட் இருந்துச்சா? மலைப்பிரசங்கம் மத்தியில் பார்க்குறமே, இது மாதிரி மைக் செட்டு ஸ்பீக்கர் எல்லாம் போட்டு போய் பிரசங்கம் பண்ணாரா? 3 நாள் பிரசங்கம் பண்ணார். கடைசியாக என்ன சொன்னார்? கேட்க காதுள்ளவன் கேட்க கடவன். ஒரே வார்த்தை சொல்லி முடிச்சிட்டாரு. இன்றைக்கு நாம் வந்து கொண்டே இருக்கின்றோம், சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம், காது இருந்து கொண்டே இருக்கின்றது நம்முடைய உடலில். ஆனால் கேட்கின்ற சத்தம் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விடுறோமா? இல்லை, இருதயத்துக்குள்ளாக போய் நாம் நீதியை செய்ய வேண்டும் என்ற அந்த ஊண்டுதலை கொடுக்கின்றதா என்று பார்க்கின்றோம். சங்கீதக்காரன் சொல்கின்ற பொழுது சங்கீதக்காரன் சங்கீதம் 2:7 சொல்கிறார், கர்த்தர் என்னை நோக்கி நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை ஜனிப்பித்தேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கின்றான். இயேசுவாமியை பற்றி ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கின்ற பொழுது 42ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்மாவுக்கு பிரியமானவரும் இவரே, என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன், அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து ஏசாயா சொன்ன வார்த்தை. அவர் என்ன சொல்கின்றார்? என் தாசன் தெரிந்து கொண்டவர், எனக்கு பிரியமானவர், என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன், அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார் என்று பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, யோவான் 12ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்ற பொழுது பஸ்கா பண்டிகை நடைபெறுகின்றது. பஸ்கா பண்டிகை நடைபெறுகின்றது. 28ஆம் சத்தத்தில் பார்க்கின்ற பொழுது சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. வாசித்து பாருங்கள், 26 முதல் 28 வசனங்களை வாசிப்பேன்னு சொன்னால், யோவான் 12 26 முதல் 28 பார்க்கின்ற பொழுது அங்கே பஸ்கா பண்டிகைக்கு 6 நாளைக்கு பின்பாடு நடைபெற்ற ஒரு நிகழ்வு. யோவான் 12 26, 27, 28. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் என்னை பின்பற்ற கடுவான், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். அப்பொழுது என் ஆத்மா கலங்குகிறது. நான் என்ன சொல்வேன்?
பிதாவே இந்த வேலை இன்று என்னை ரட்சியும் என்று சொல்வேனோ, ஆகிலும் இதற்காகவே இந்த வேலை கீழ் வந்தேன். 22 வசனம், பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. இன்னும் சத்தம் உண்டாயிற்று. ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்ற ஒரு வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கை. அது ஒரு நீதியோடு கூட இருக்கின்ற பொருள்தான் அருள்பணியாய் இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இன்னும் பார்க்கின்ற பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதின பொழுது 1ஆம் அதிகாரம் 13 பார்க்கின்ற பொழுது, அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்குள் உட்படுத்துகிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று பார்க்கின்றோம். ஆனால் ஆண்டவரை நாம் துதிக்கிறோம் என்று சொன்னால் பிதாவாகிய தேவனையும் நாம் துதிக்கின்றவர்களாக இருக்கின்றோம். எனவே நீங்கள் நானும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றோம்? நம்முடைய அடையாளங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? இன்றைக்கு வாசித்த யாத்திராகமத்தில் பார்க்கின்ற பொழுது அங்கே ஒரு அடையாளம் தானே இருக்கு. மூன்றாம் அதிகாரத்தில் பாருங்கள், 3ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம், அதற்கு அவர், நான் உன்னோடே இருப்பேன், நீ என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின்பு நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள், நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம். ஹல்லேலூயா. நாம் ஆராதனை செய்ய வருகின்றோம் சொன்னால் அதுதான் நம்முடைய அடையாளமாக இருக்க வேண்டும். ஏன்னா நாம் ஆராதிக்கின்ற கர்த்தர் இன்றைக்கு மனம் திரும்புதலை எதிர்பார்க்கின்றார், நீதியை செய்ய எதிர்பார்க்கின்றார். அதற்காகத்தான் அங்கு மோசே எடுத்து சொல்கிறார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஹல்லேலூயா. இருக்கிறேன் என்பதுதான் இன்றைக்கு நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கின்றார். இது அன்றைக்கு மட்டுமல்ல, மோசையோடு பேசின கர்த்தர் தான் இன்றைக்கு ஆவியானவர் மூலமாய் இன்னைக்கு வார்த்தையை கொடுத்து கொண்டிருக்கின்றார். இன்றைக்கும் இருக்கின்றவராய் இருக்கின்றார். எனவே இருக்கிறவராய் இருக்கிறேன் சொன்ன கர்த்தர் அன்றைக்கு மோசையை எப்படி ஒரு விடுதலையின் பயணத்திலே அவர்களுக்கு எகிப்திலே அடிமைப்பட்டிருந்த இஸ்ரவேல் மக்களை கூட்டி சேர்த்தாரோ, அதே வேலைதான் இன்றைக்கு திருச்சபையிலே அங்கமாக இருக்கிற ஒவ்வொருவருடைய வேலையாக இருக்க வேண்டும். ஒவ்வொருவரையும் விடுதலை பண்ணுகின்ற வேலையாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு விடுதலையை பெற்று ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு அவர் சுதந்திரவாளியாக இருக்க வேண்டும். அவர்கள் அடையாளமும் அருள்பணியை செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும். அதனால் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு மோசைக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இன்னைக்கு ஆளோட்டிகள் மூலமாய் கேட்ட சத்தத்தை கர்த்தர் இன்றைக்கு எத்தனை பேர் முழங்கால் படியிட்டு விசுவாசிகள் திருச்சபைக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார்களோ, அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்காமல் இருப்பாரோ? நிச்சயம் பதில் கொடுப்பார். வருகின்ற காலத்திலே நீங்கள் நானும் அதை காண்போம். அந்நிய கண்கள் அல்ல, உங்களுடைய என்னுடைய சொந்த கண்கள் காணும். எனவே ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் அறிக்கிறோம். இயேசுவின் திருமுழுக்கு அடையாளத்தையும் அருள்பணியும் உறுதி செய்தல் என்று சொன்னால், நம்முடைய திருமுழுக்கு இன்றைக்கு நாம் அடையாளத்தையும் அருள்பணியும் செய்கின்ற மக்களாய் இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். எனவே அன்புக்குரிய திருச்சபை மக்களே, உங்களுடைய என்னுடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? இயேசுவே உம்மாலே நான் பயன்படுத்தப்பட மனம் திரும்பலுக்கு ஏற்ற கனியை கொடுக்க எனக்கு உதவி செய்யும் அப்பா. நான் பலவீனமானவன், நான் சுகவீனமானவன், நான் ஒன்றும் அறியாதவன். ஆனாலும் ஆண்டவரே, நீர் உமக்கென்று, நான் உமக்கென்று பயன்பட நீர் எனக்கு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுக்க நீர் எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் ஜெயிப்போம். நிச்சயமாக நம்முடைய ஜெபத்துக்கு பதில் உண்டு. கர்த்தர் வருகின்ற நாளிலே நீங்கள் நானும் கோதுமை மணிகளாய் ஆண்டவருடைய திருச்சமூகத்திலே சேர்க்கப்பட ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்வாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள கர்த்தாவே, இந்த நாளில் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம் கர்த்தாவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம் என்று சொன்னால், கர்த்தாவே நாங்கள் மனம் திரும்பாத ஒரு வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால் அது வீணான ஒரு ஆராதனையாக இருக்கின்றதப்பா. என்னுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஒரு மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுக்கவும் இந்த நாளில் அழைத்திருக்கிறீர். மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுக்கும்போது மட்டுமல்ல, நாங்கள் அடையாளங்களாய் கர்த்தாவே மற்றவர்களை காண்கின்ற பொழுது, மற்றவர்கள் எங்களை காண்கின்ற பொழுது நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்பதை சொல்லத்தக்கதான ஒரு அடையாளங்களாக இந்த உலகத்திலே வாழ எங்களுக்கு கிருபையாக ஜெபிக்கிறோப்பா.
அப்படியாக கர்த்தாவே நீதியை நிறைவேற்றுகின்ற அருள்பணியாளர்களாய் நாங்கள் ஒவ்வொருவரும் எழுந்து பிரகாசிக்கத்தக்கதாய் கர்த்தாவே நீர் எங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் தர வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. அதற்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எல்லா சத்துருக்களின் அந்தகார செயலையும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் நாங்கள் அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரு மன ஆவியோடு கூட கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் ஜெயத்தை எடுத்துக்கொள்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் இலக்கரித்து போகாதபடி கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகள் என்பதை மற்றவர்களுக்கு அடையாளப்படுத்தவும், உம்முடைய அருள் பணியாளர்கள் என்பதை நாங்கள் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தவும் எங்களுக்கு கிருபையாய் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.